بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் மாணவியை நேசிப்போம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முஸ்லிம் தனது உயிருக்கும் மேலாக மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதனை எல்லோருமே தெரிந்துதான் வைத்திருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய பல்வேறு கடமைகளில், நம்பிக்கைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நம்பிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை தான் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எவரும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, உலக மக்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வின் தூதராகிய என்னை நேசிக்காதவரை முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். இந்த போதனையை பொறுத்தவரை முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் கொள்கை ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, அரசியல் ரீதியாக, இப்படி எத்தனை பிரிவுகளாக முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டு கிடந்தாலும் அத்தனை பேருமே இந்த நபியை நேசிக்க வேண்டும் என்பதனை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பிறகு எதற்காக முஸ்லிம்களிடத்திலே மாணவியை நேசிப்பதன் அவசியத்தை பற்றி பேச வேண்டும்? முஸ்லிம்களாக கூடியிருக்கிற இந்த சபையிலே முஸ்லிம் சமுதாயத்தை கூட்டி வைத்துக் கொண்டு மாணவியை நேசிப்போம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், நபியை நேசிக்க வேண்டும் என்பதனை முஸ்லிம்கள் புரிந்திருக்கிறார்கள். நபியை நேசிக்கவும் செய்கிறார்கள். அவர்களுடைய நேசம் எப்படி இருக்கிறது, நேசிப்பது என்றால் என்ன என்பதனை தெளிவாக புரிந்து நேசிக்கிறார்களா என்றால் கண்மூடித்தனமாக நேசிக்கிறார்கள். கண்மூடித்தனம் என்று சொன்னால் அரைகுறையாக நேசிக்கிறார்கள். முழுமையான நேசத்தை நபிகள் நாயகத்தின் மீது இந்த சமுதாயம் வைக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற எத்தனையோ கட்சிகள் அவர்களின் தலைவர்களை நேசிக்கிறது. கட்சிகளில் இருக்கிற தொண்டர்கள் தம்முடைய தலைவர்களை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் தத்தமது தலைவர்களை எப்படி நேசிக்கிறார்களோ அந்த நிலையில் வைத்துத்தான் முஸ்லிம் சமுதாயமும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது. எப்படிப்பட்ட நேசம்? கட்சி தலைவர்களின் மீது தொண்டர்கள் வைத்திருக்கிற அந்த அரைகுறையான நேசத்தை போன்று நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளுக்கு விழா எடுப்பார்கள். நபிகள் நாயகத்தினுடைய புகழை மேலே போட்டு பேசுவார்கள். நபிகள் நாயகத்தை யாரேனும் விமர்சித்து விட்டால், அவர்களை கார்ட்டூன் வரைந்து சித்தரித்து விட்டால், கேலி செய்து விட்டால் ஊருக்கு ஊர் கொந்தளித்து எழுவார்கள். வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவார்கள். இதுவா நபிகள் நாயகத்தை நேசிப்பதற்கு அளவுகோல்? நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாளுக்கு விழா எடுப்பது, புகழ் பாடுவது, அதுவா நமக்கு தேவை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கைகளை, அவர்கள் என்ன வாழ்க்கை முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அந்த வாழ்க்கையை தமது வாழ்க்கையாக யார் மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலே நபிகள் நாயகத்தை நேசித்தவர்கள். இன்றைக்கு ரபியுல் அவல் மாதம் நடைபெறுகிறது. நாம இருக்கிற இந்த மாசம் ரபியுல் அவல் மாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துலதான் பிறந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழா கொண்டாடப்படுகிற நாள், மாதம். ஊருக்கு ஊர் பள்ளிவாசல்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு கிராத்து சொல்லிக் கொடுத்து, சின்ன குழந்தைங்களுக்கு மக்தபு பாடத்தில் பேச்சு போட்டிக்கு மனப்பாடம் செய்ய வைத்து, மீலாது விழா என்ற பெயரில் விழா நடத்தி
வெளியூர்ல இருந்து அஜத்துமாரை கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பத்தி பேசுறோம் என்ற பேர்ல விழா இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் புகழை பரப்புகிறோம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் அரபி மொழியிலே ஒரு பாடலை எழுதி வைத்துக் கொண்டு மௌலூது பாடலை தினந்தோறும் அசருக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு படித்து மகிழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம், நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம். அதுக்காகத்தான் மௌலூது, அதுக்காகத்தான் மீலாது விழா என்று அதற்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இவ்வாறு தன்னை புகழுமாறு சொன்னார்களா? நபியை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் நபியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ரபியுல் மாதம் வந்துவிட்டால் மேடை ஓட்டி என்னை புகழுங்கள், எனக்காக மௌலூது பாடல் படியுங்கள், படித்தால் உங்கள் வீடுகளிலே அருள் வரும், உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மக்களே, என்னை நீங்கள் புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? என்னை நீங்கள் புகழாதீர்கள். கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, இறைவனின் மகன் என்று சொல்லி, இறைவனின் அந்தஸ்தை தகுதியை பெற்றவர் என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் புகழ்கிறேன் என்று வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சொன்னதோடு மட்டும் நிக்கல, புகழாத இன்னைக்கு தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லா தலைவர்களையும் தலைவர் மேல போட்டாச்சுன்னா மேடைனாலே இன்னைக்கு எப்படி இருக்குது? எந்த மேடையா இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தினிடத்துல இறைவனின் வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்கிற சில மேடைகளை தவிர்த்து நடக்கக்கூடிய மற்ற எந்த மேடையில போய் பார்த்தாலும் எப்படி இருக்கும்? அங்கே ஒருவரை ஒருவர் புகழ்வது மட்டும்தான் நடக்கும். கட்சியுடைய தலைவர் உட்கார வச்சுட்டு தலைவர் எப்படிப்பட்ட தானே தலைவர், தன்மான சிங்கம், அவரை பத்தி அப்படியே கடவுளே, தெய்வத்தின் மறு உருவமே, வருங்கால இந்தியாவே, எதிர்கால ஜனாதிபதியே, அப்பதான் அவரை அவனை கையெழுத்து போட கத்துக்கிட்டு இருப்பாரு. எதிர்கால இந்தியாவே சிரிச்சு அவருக்கு தாங்க முடியாது. வாயெல்லாம் பல்லாருக்கும் தலைவருக்கு. உலகத்தின் அறிவொளியே, இந்தியாவின் இருளை போக்க வந்த விஞ்ஞான ஒளியே, சயின்ஸ்ல அடிப்படை அரிச்சுவடி தெரியாம உட்கார்ந்திருப்பார். ஆனா தலைவருக்கு சந்தோஷம் தாங்காது. சில தலைவர்கள் கொஞ்சம் விதிவிலக்கா புகழ்ந்தா, புகழ சும்மா புகழாதப்பா. மேடையில தலைவர் உட்கார வச்சுட்டு புகழ்ந்தா ரொம்ப புகழாத. என்ன அர்த்தம்? புகழக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கூட ரெண்டு போட்டு புகழ்றா, பிட்ட போடுறது லைசா. அப்பதானே இவர் விடுங்க தலைவரை உங்களை புகழாம யார புகழ சொல்றீங்க? தகுதியான ஆளு நீங்க, கூட ரெண்டு சேர்த்த போடுவாங்களாம். அதுக்காக வேண்டி இன்னைக்கு உள்ள அறிவிப்பு பார்த்திருப்பீங்க பேப்பர்ல, தமிழகத்துடைய முக்கிய அரசியல் பிரமுகர் கோரிக்கை விடுக்கிறார், என்னுடைய பிறந்த நாளுக்கு கட் அவுட் வைக்க கூடாது. எதுக்கு? நேற்றுக்கு 4 அடி வச்சியா, இந்த வருஷம் 6 அடி வச்சு. அது பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புகழாதே என்று சொன்னது மற்றவர்கள் கூட 2 வார்த்தையை சேர்த்து புகழட்டும் என்பதற்காக தான் சொன்ன வார்த்தைகளே தெளிவாக நின்றார்கள். தன்னுடைய சமுதாயத்தை, தன்னுடைய தோழர்கள் அவர்களுடைய அறியாமையினால் நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி புகழ்ந்த நேரத்தில் அந்த அறியாமையை சுட்டிக்காட்டி தடுத்து நிறுத்தினார்கள். வெறும் வாய் வார்த்தையில சொல்லல, எங்கள் புகழாதீங்க வாயில சொல்லிட்டு நிப்பாட்டல. அப்படி யாரேனும் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியை தடுத்து நிறுத்தினார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம், சின்னஞ்சிறிய புள்ள, 16-17 மாச குழந்தை, ஆசையா வளர்த்த ஒரே ஆம்பள புள்ள, இறைவனின் நாட்டத்தினால் மரணத்தை தழுவி விடுகிறார். இப்ராஹிம் இறந்துட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல துக்கம் தாங்கல. பெத்த மகளை பறி கொடுத்த எந்த தந்தைக்கும் வேதனை இருக்காதா? ஆசையா கொஞ்சி வளர்க்கிற அந்த பருவத்திலே தன்னை விட்டு தன்னுடைய மகன் பிரிந்து விட்டாரே என்ற கவலையில் நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். பிள்ளையை கையில தூக்கி வச்சிருக்கிறாங்க.
கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது வெளியுது. அல் ஐனு ததுமாவு ஒரு கல்வி யஹ்ஸுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன். கண்கள் கண்ணீரை வெடிக்கிறதப்பா, உள்ளமெல்லாம் வேதனையால் நிறைந்திருக்கிறதப்பா. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவு எங்களை மிக்க கவலையில் ஆழ்த்தி விட்டதப்பா. இறந்து போன பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் வேதனை நிறைந்த உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப வெளியில சில சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? இன்றைக்கு சூரிய கிரகணம் பிடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா கிரகணம்? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்துட்டாங்கல, முக்கியமான ஆளுடைய பிள்ளை இறந்திருக்கிறாங்க. அதனால சூரியன் கிரகணம் அனுஷ்டிக்கிறது, துக்கம் அனுஷ்டிக்கிறது. அறியாமையில சொல்றாங்க. சூரிய கிரகணத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மகனுடைய இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த காலத்துல அப்படிதான் பேசிக்குவாங்க. இந்த காலத்துல கூட பேசுறாங்க. விஞ்ஞானம் வளர்ந்து போன இந்த காலத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் என்ன என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கூட ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதே ஒரு தலைவர் மேல பழைய தூக்கி போட்டுரு. தலைவர் ஒரு நாள் வந்திருப்பார், தண்ணீர் கொண்டதுக்கு வந்திருப்பார். அன்னைக்கு பார்க்க மழை கொட்டும். ஒரு மாசம் மழையே இல்லையேன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு மீட்டிங் போட்டு அன்னைக்கு மழை பிச்சுக்கிட்டு ஊத்தும். வாயில மக்களுக்கெல்லாம் சிரிப்பு தாங்காது. வந்தாயா தானே தலைவன் காலை எடுத்து வச்சா வாழ அப்படியே மழை பெருந்து கொட்டுல. வேலையில தலைவர் வச்சுன்னு சொன்னா கூட தலைவர் பல அடிக்க உட்காந்துருப்பாரு. அவருக்கு இந்த மழைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அவர் வரும்போது சொல்லிட்டு இருந்தாரா, அப்பா நான் தண்ணீர் குண்டம் போறேன், அங்க உள்ள மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஊரு பேர்லாம் தண்ணி இருக்குது, ஆனா ஊருக்குள்ள தண்ணி இல்லப்பா, போன உடனே மழையை கொட்டிரு சொல்லிட்டு வந்து மழை பெஞ்சிச்சா? அந்த ஆளுக்கு இந்த தண்ணிக்கு சம்பந்தம் உண்டா? மழை பெய்யறதுக்கு தலைவருக்கு ஏதாவது லிங்க் உண்டா? ரப்புல் ஆலமீன் ஆடுற நேரத்துல வயுனஸ்ஸிலுல் கைஸ், அவனுக்கு தான் தெரியும் எப்ப மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும். உட்கார்ந்து நேரத்தை பூரா ஆய்வு செஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கும் தெரியாது. ஆனா வந்து டிவியில கம்பீரமா பேட்டி கொடுப்பாரு. ஆச்சரியத்துல பெரிய ஆச்சரியம். என்னன்னு தெரியாது, என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. ஆனால் மக்கள் என்னமோ செய்தி சொல்ல போறாரு உட்கார்ந்து கவனிப்பாங்க. என்ன சொல்லுவாரு? தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும். மழை பெய்யும் சொல்லுவாரா? மழை பெய்யக்கூடும். நானுமே சொல்லுவேன், வேகம் மூட்டமா இருக்குது, வேகம் கூடி போய் நிற்குது, பெஞ்சாலும் பெய்யும்பா, புட்டிச்சா அடிக்கும் போல இருக்குது. எவ்வளவு பெய்யும் தெரியாது. மிதமா பெய்யுமா? அதை மிதமானது முதல் கனமானது வரை. அவர்களை மிதத்துல இருந்து கனம் வரைக்கும் ரெண்டுதான் உண்டு. என்னடா உள்ள பிறக்கும்? ஆம்பளை உள்ள பிறக்கும். மிஸ் ஆச்சுன்னா பொருளை உள்ள பிறக்கும். பிறக்கும் அந்த இடையில அம்மாவை கட்டிட்டே வாழ்ப்பாங்க. ஆமாப்பா பெய்யும் போல இருக்கு சொல்லிவிட்டா, டிவியில வானொலியில் சொல்லிவிட்டார். அது மாதிரி இவருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது, தெரியவும் செய்யாது. அவராவது காரணகாரியத்தை யூகிச்சு சொல்றாரு. ஆனால் இப்படி சொல்லப்படும். இன்றைக்கு எப்படி உலகத்திலே பேசப்படுகிறதோ, இயற்கையின் நிகழ்வுகள் தலைவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தப்படுவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு. நபிகளுடைய மகனுடைய மரணத்திற்கு சூரிய கிரகணத்தை முடிச்சு போடுறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வேதனையோடு உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள வேதனையில் இருந்தாலும் தன்னுடைய தோழர்கள் அறியாமையினால் நம்மை புகழுகிறார்கள். மழைக்கு காரணம் நம்ம பிள்ளைகளுடைய மரணம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதை போய் விலைக்கு தரணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்து இப்படி சொன்னது யார்? சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது அவருடைய காலச்சக்கரத்தின் அடிப்படையிலே சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. யாருடைய பிறப்புக்கும் யாருடைய இறப்புக்கும் சூரிய கிரகணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சும்மா இருக்கலாம்ல சொல்ல, சரி சொல்லிட்டு போறாங்க, ஏதோ தெரியாம சொல்ல போகையா அப்படின்னு உட்காரல. அவர்கள் புகழப்படுகிறார்கள். அவர்களுடைய வரம்பு மீறி சமுதாயம் புகழ்கிறது. உடனே நபிகள் நாயகத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தோழர்களோடு ஒட்டகத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கிராமவாசியினுடைய ஒட்டகம், ஒரு வெளியூர்ல இருந்து வந்தவருடைய ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முந்திட்டு போயிடுச்சு. கூட இருக்கிற சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன மன வருத்தம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை இந்த ஆள் ஒட்டகம் முந்திருச்ச, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பின்னாடி பின்தள்ளப்பட்டுருச்ச. ஏன்னா பொதுவாக இப்படி இருக்கு, மனுஷனுடைய இயல்பு. யாரையாவது ஒருத்தர் நேசிச்சா மதிச்சா அந்த ஆள் தோக்கவே கூடாது, எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்.
நம்ம டீம் எங்க போனாலும் சரி, இந்தியா எந்த நாட்டில் போய் விளையாண்டாலும் கிரிக்கெட் ஜெயிச்சுட்டு வரணும். இங்கிலாந்தோட போனாலும் ஜெயிக்கணும் தான் விரும்புவான். பாகிஸ்தானோட சண்டையா ஜெயிக்கணும்னு விரும்புவான். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பங்களாதேஷோட போட்டியா ஜெயிக்கணும். எங்க போனாலும் ஜெயிக்க முடியுமா? இது எல்லா போட்டியிலும் ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சில போட்டியில ஜெயிச்சா சில போட்டியில தோப்பார். ஆனா மனுஷனுடைய மனம் ஒத்துக்குமா? நீ இருக்கனாலப்பா. சில நேரத்துல ஜெயிப்போம், சில நேரத்துல தோப்பு. ஒத்துக்குவாங்களா? தோத்துட்டா அவனால தாங்க முடியல, ஜெயிச்சுட்டா அப்படி நிப்பான் தலையில. தோத்துட்டா அதையும் தாங்க முடியலவனுக்கு. வெளியூர்ல போய் பாகிஸ்தானோட சண்டை போட்டு பாகிஸ்தானோட கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. ஏர்போர்ட் நிறைஞ்சு வெளியும், எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம், கையில மாலை மரியாதை, வீடியோ கேமரா போக்கஸ், பயங்கரமா வீடு வரைக்கும் அலப்புறம் பண்ணி கொட்டடிச்சு மேல தட்டுகளோட கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அதே தோத்து முட்டு திரும்பட்டும், அப்பமும் கூட்ட நிக்கும் ரெடியா, கையில கூடையோட. ஒரு கூடையில அலுவல தக்காளி, இன்னொரு கூடையில முட்டை. வாடி போன வா, மானம் கேட்டவன் தோத்துட்டாங்களுக்கு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வரும்போது போலீஸ் பந்தோபஸ்தோட வரலாம். யாரும் கிட்ட நெருங்கோட துப்பாக்கி தூக்கிட்டே வந்து நின்று எல்லாத்தையும் துரப்ப விரட்டி காருக்குள்ள ஆள தள்ளி பாதுகாப்போட வீட்டுல கொண்டு இறக்கணும். இல்ல முட்டி எறி தக்காளியும் அலுவல கத்தரிக்காவும் முட்டையை கொண்டு உடைச்சு மண்டையெல்லாம் நாசியாக்கி இயல்பு மனுஷன் பல பேர் இப்படிதான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் இதே போன்று முன்னுக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்த சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போகிறது. கிராமவாசியுடைய ஒட்டம் முன்னாடி போயிடுச்சு, ரசூலுல்லாஹ் ஒட்டம் பின்னாடி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி போகுது. இப்படி நடந்துருச்ச பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டம் தோத்து போச்சு என்ற மாதிரி அவர்களை பார்த்து அவர்களின் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொண்ட அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழர்களே, உலகத்திலே உயர்ந்து செல்லுகின்ற எந்த ஒன்றும் அதனை இறைவன் ஒரு நாள் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. ஜெயிப்பு வெற்றிதான் ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில கிடையவே கிடையாது. காலம் முழுக்க ஜெயிப்பாரு, தோக்கவே மாட்டாரு, பின்னாடி வரவே மாட்டாரு. லாபம் தான் இவருக்கு, நஷ்டமே கிடையாது. யாரையும் உலகத்தில் சொல்ல முடியாதுப்பா. சில நேரங்களில் உயர்கின்ற ஒன்று, சில நேரங்களில் தாழ்ந்துதான் போகும். ஒத்தில்கல் ஐயாவும் மனிதர்களுக்கு மத்தியிலே காலச்சக்கரத்தை மாறி மாறி நாம் சுழல விடுகிறோம். சில நேரம் மேல போகும் சக்கரம், மேல போன சக்கரத்துடைய பகுதி சில நேரங்களில் கீழே வரும். அதுதான் யதார்த்தம், அதுதான் இயல்பு. தன்னுடைய தோழர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். ஏன் புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்படியே விட்டுருக்கலாம்ல, சரி சொல்லிட்டு போறாங்க, கவனம் இல்லாம இருந்திருக்கலாம்ல. என்ன பாக்குறாங்க சொல்லுவா, புகழாதேன்னு சொன்னோம். இப்ப தேவையில்லாம நம்ம எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் மக்கள் நினைக்கிறாங்க. அது தப்பு. உண்மையை சொல்ல வேண்டும். சில நேரங்களில் வெற்றி, சில நேரங்களில் தோல்வி, அதுதான் இயல்பு. உலகத்துக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தோழர்கள் அறியாமையினால் தம்மை புகழக்கூடிய நேரத்தில் கூட அந்த தருணங்களை எல்லாம் பார்த்து பார்த்து கவனத்தோடு சுட்டிக்காட்டி புகழாதே என்று தடுத்து நிறுத்துகின்ற இறைவனின் தூதரின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்று சொல்லி மௌலூது பாடல்களை எழுதி வைத்து அந்த கிறிஸ்தவ சமுதாயம் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று எப்படி என்ன புகழாதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்படி புகழ்கிறோம். இது யோசிப்பா. மௌலூதுல என்ன இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க?
மௌலித் என்னமோ பக்தி நிறைஞ்சிருக்குது, நபிகள் நாயகத்துடைய புகழ் நிறைந்திருக்குது நீங்க நினைக்கிறீங்க. புகழ்தான், ஆனால் எல்லை மீறிய புகழ், வரம்பு மீறிய புகழ். நபிகள் நாயகத்தை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் வரம்பு மீறி புகழாதே என்ற நபிகள் நாயகத்தின் போதனையை செயல்படுத்துங்கள், அது உண்மையான நேசம். மௌலூது பாடல்கள் வரம்பு மீறி புகழுது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் படித்து பாருங்க, தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள், கவனித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹில் ذுனூபி. இன்னைக்கு ஓதிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க நீங்களா? அசருக்கு பிறகு ஓடினாங்களா பாட்டு போட்டு, மெட்டெடுத்து ராகம் போட்டு, பல டியூன், பல மெட்டு பூதர புகழ்றதா இருந்தா புரியுற மாதிரி புகழு. அசருக்கு பிறகு புகழ்ந்தாங்களே, இங்க இருக்க யாருக்காவது என்ன புகழ்ந்தாங்கன்னு தெரியுமா? புகழ தலைமை செய்ய ரசூலா புகழணும், சரி ஒத்து வச்சுக்குவோம், புகழ்ச்சினே எடுத்துக்குவோம். புகழ்ச்சினா தெரியணும்ல, வீரர் என்று புகழ்ந்தார், தியாகி என்று புகழ்ந்தார், கொடை வள்ளல் என்று புகழ்ந்தார். என்ன சொல்லி புகழ்ந்தார்ன்றது புகழ்கிறவருக்கும் தெரியணும், கேட்கிறவருக்கும் தெரியணும். இன்னைக்கு அசருக்கு பிறகு புகழ்ந்தீங்கள, புகழ்ந்த யாருக்காவது என்ன சொல்லி புகழ்ந்தோம்னு தெரியுமா? அதை கேட்ட யாருக்காவது தெரியுமா? என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி. கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிறவரே, உன் மீது சலாம் உண்டாகட்டும். கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிறவரே, உன் மீது சலாம் உண்டாகட்டும். கஷ்டத்தை யார் நீக்குனா? யார் நீக்குவார்? அந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குகிற அதிகாரம் பெற்றவர்களா? தங்களுக்கு வந்த கஷ்டத்தையே நீக்கிக் கொள்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. உஹது போர்க்களத்துல மேல போட்டிருக்கக்கூடிய அந்த தலை கவசம், போற முகத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி போட்டிருப்பாங்க கவசம். அந்த கவசம் வெட்டுப்பட்டு சடை கிழிஞ்சு உள்ள இருக்கிற கடவாப்பல் உடைஞ்சி ரத்தம் கொட்டி மயத்தமுற்று கீழே விழுந்தாங்களே, அந்த கஷ்டத்தை நீக்குகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருந்தா அப்படி மயக்கமாய் கீழே விழுந்திருப்பாங்களா? வெட்டுப்பட்டு இருப்பாங்களா? பல்லு உடைஞ்சிருக்குமா? ரத்தம் சிந்தி இருக்குமா? எத்தனை நாட்கள் நபிகள் நாயகம் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எல்லா கஷ்டத்தையும் நீக்குகிற அதிகாரம் படைச்ச ரப்பிடத்தில் தவிர யாருக்கும் இல்ல. ரப்புடைய இடத்துல ரப்பு செய்யற வேலையே, அல்லாஹ் செய்யற வேலையே ரசூலுல்லாஹ் செய்வாங்கன்னு நீங்க புகழ்றீங்க. அப்படித்தானே கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லிச்சு. அல்லாஹ்வுடைய ஆற்றலே இந்த ஈசாவுக்கு இருக்குது, இயேசுவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க குறிப்பா. எப்ப அவங்க செஞ்சிருக்கிறாங்க பாத்துக்க, என்னென்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பாத்துக்க. அவங்க சொன்ன மாதிரி என்ன புகழ்கிறாங்க, நாம கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி புகழும். அந்த சமுதாயம் எப்படி புகழ்ந்துச்சோ அப்படியே நேசத்துக்கு வச்சு புகழ்றமே. இது நபிகள் நாயகத்தை நேசிப்பதா, நபிகள் நாயகத்தை அவமதிப்பதா? மாஹில் ذுனூபி, பாவங்களை எல்லாம் அழிக்கிறவரே, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே. பாடல் மௌலூது பாடல சொல்றீங்க, பாவத்தை யார் மன்னிப்பார்? நீங்க செஞ்ச பாவத்தை யாரு மன்னிக்க வேண்டும்? மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர உங்க பாவத்தை மன்னிக்கிறவர் வேற எவன்டா இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். நம்ம சொல்றோம் ரசூலுல்லாஹ் இருக்கான். அல்லாஹ்வுக்கே போட்டியா? ரசூலுல்லாஹ் என்னத்தை செய்யாதுன்னாங்களோ அதை அப்படியே செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இறைவனிடத்திலே தன் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே 100 தடவைக்கு மேலே மன்னிப்பு கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் டெய்லி 100 தடவை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். நாம ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்க மன்னிப்புட்டாங்க, நீங்களா மன்னிக்கிறவரு, உங்களுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது. இது எல்லை மீறிய புகழ்ச்சி இல்லையா? வரம்பு கிடந்த புகழ்ச்சி இல்லையா? ஒவ்வொரு வரியும் இப்படி, ஒவ்வொரு வாசகமும் இப்படி.
நபிகள் நாயகம் சொன்ன கூற்றுக்கு எதிராக மௌலூது பாடல் நிறைந்து வருகிறது. கேட்டா பரக்கத்து. ரசூலுல்லாஹ் புகழ்றோம். ரசூலுல்லாஹ் புகழ்ற மெத்தட் இதா? ஒரு பெரிய பைத்து முழுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றார். அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி அஸ்ஸலாமு அலைக அத்கல்லத்து கியாயி. ரசூலுல்லாஹ் அப்படியே கூட்டு வர்ணிச்சு சலாம் உண்டாகட்டும். நபிமார்களின் அலங்காரமே சலாம் உண்டாகட்டும். இறை தூதர்களின் முத்திரையே சலாம் உண்டாகட்டும். சலாம் சொல்ற மெத்தடி தான். இப்படிதான் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல சொல்லி தந்தாங்களா? உங்க வாப்பா இப்படி சலாம் சொல்லுங்க, நீங்க உங்க உமா இப்படி சலாம் சொல்லுங்களேன், ஒத்துக்கிறீங்களா? இத ஓடுறாரு அஜர்த்துக்கு போய் சலாம் சொல்லுங்களேன். அங்க இருந்து வர்ற அஜர்த்து நல்ல ஒயிட் போட்டு கணப்பா கட்டி கூலிங் கிளாஸ் வச்சு வெள்ள தாடி நரைச்சு போய் முட்டுக்கிற ஜுப்பா அழகா சூப்பரா நடந்துல வெள்ளை ஜுப்பா போட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளை கையில உடுத்தி இருப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும். கருப்பு கண்ணாடி அணிந்திருப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளை நிற தலைப்பாகை கட்டியவரே அஸ்ஸலாமு அலைக்கும். செருப்ப கலைக்கிறார். கிண்டல் பண்றியா? அத வெள்ளை கைலிக்கு ஒரு சலாம், வெள்ளை ஜுப்பாவுக்கு ஒரு சலாம், கருப்பு கண்ணாடிக்கு ஒரு சலாம், என் கருப்பு கலருக்கு ஒரு சலாம், என் தலப்பா தொப்பிக்கு ஒரு சலாமா? ஒரு சலாங்கனியோ போதியாம்ப இவங்களுக்குள்ள சொன்னா கோபம் வருமா? அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு கிண்டல் பண்ற வேலை இல்லையா இது? இது மாதிரி புகழ்ச்சி என்ற பெயரிலே, வணக்கம் என்ற பெயரிலே, நன்மை என்ற பெயரிலே நபிகள் நாயகத்தின் நேசத்திற்கு எதனால ஒரு நேசம்? எல்லாம் காசு பண்ற வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்ல அப்படியே பரக்கத்துக்கு அருளுக்காக வேண்டி ஓதுறோம். மாசத்துல வீடு வீடாக போய் ஓதிட்டு வருங்கிறால ரசூலுல்லாஹ் மேல உள்ள பாசத்துல ஓதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அஜரத்தை கூப்பிடுங்க, மோனூர்ல டீமை கூப்பிடுங்க. 10 பேர் 12 பேர் வச்சிருப்பாங்க. என்ன நாங்க ஓது நாட்கள் எங்களுக்கு ஓத தெரியாம பொறாமையில பேசுற அப்படி வேலை சில பேர் நினைச்சுப்பா. ஓத தெரியாது. எங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, கொண்டு வந்து விட்டா ஒரு ஆள் நிக்க மாட்டேங்க ஓடுவதுல. மேடையில கொண்டு வந்து ஏத்தனம்னா மோழுவதுல நீங்க என்ன மெட்டு எடுப்பிய? எல்லா மெட்டையும் கரைச்சு குடிச்ச ஆட்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்களும் ஓடிட்டு வந்தவங்க தான். என்ன எதுக்கு மோழுது? காசுக்கு மோழுது. நபிகள் நாயகத்தின் நேசத்துக்கு மோழுவதில்லை, நபிகள் நாயகத்தின் புகழ்ச்சிக்கு மோழுவதில்லை. அஜர்த்தை கூப்பிடுங்க, மோழுவது டீமை கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம். அஜர்த்து வாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம் இறந்த மாசம் உட்கார்ந்து மோழுவது வீட்டுல பூவை போடுங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு நல்ல சுடுதண்ணி கொடுத்து மிளகு பனங்கற்கண்டு போட்டு கலந்து தொண்டை கரகரப்பா இருக்க கூடாது, அதுக்காக மெட்டு எடுக்கிறதுக்கு தொண்டையை லேசாக்கி எல்லா வேலையும் உட்கார வச்சு ஓடும் பொழுது சுபான பொழுது ஓது, மொய்தீன் பொழுது ஓதுங்க, அசனார் ஒசனார் பொழுது ஓதுங்க. எந்த பொழுதுனா இருக்கோ எல்லா பொழுதும் ஓது. ஓத சந்தோஷம் ஆகிறதுக்கு. அப்பா இன்னைக்கு சரியான கவர் தேர்வு பொழுது இருக்க. சுபான பொழுதுக்கு ஒரு 100 ரூபாய், மொய்தீன் பொழுதுக்கு ஒரு 100 ரூபாய், அசனார் ஒசனாருக்கு ஒரு 200 ரூபாய், குத்துபை குத்துபாவுக்கு ஒரு 100 ரூபாய். ஆக ஒரு மாசத்துக்கு தேவையானது ஒரே வீட்டில் ஒரு 500 ரூபாய் தேடியும் போல இருக்கிறது. ரொம்ப கனவுகளோட ரம்மியமாக 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10 ஆகி 11 ஆகி 12 ஆகி 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி சந்தோஷத்தில் உட்கார்ந்து இருப்பார். 3 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். கருத்து ரசூலுல்லாஹ் புகழ்ந்தீங்க, வந்து பாடுறீங்க, ஓடுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாங்க. எனக்கு போக தெரியும், குடுக்கிறது குடு, நாங்க எஞ்சி போவோம். அப்ப தெரியும் இவர் எதுக்கு ஓதுனாரு. காசுக்கு ஓதுனாரா, நபிகள் நாயகத்தின் நேசத்திற்கு ஓதினாரா? மோழுவது பாடல்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக சில பேர் ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட செட்டப். இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. கேட்ட அல்ல ஒரு குரூப் வந்திருக்குது. மோழுவது ஓதுனா சரிதான், சில பேர் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் சரி? ரசூலுல்லாஹ் காலத்திலே மோழுது ஓதிருக்கிறாங்க. அடப்பாவி அக்கிரமத்தை வடிகட்டிய ஜமுக்காலத்துல வடிகட்டிய போயுமாங்கள, அது மாதிரி சில குரூப் கிளம்பி இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஓடலையா, கவிதை பாடலையா, பானத்து சுவாது ஓடுறாங்களே.
ரசூலுல்லாஹ் காலத்தில் சில பேர் சில கவிஞர்கள் கவிதை புனைந்தார்கள், நபிகள் நாயகத்தை நோக்கி பாடினார்கள், வேறு சில எதிரிகளை நோக்கி அவர்களை திட்டி பாடினார்கள், தம்முடைய போர்க்களத்தில் போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பாடினாங்க. அதை பாடு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் PJ.com மற்றும் TNTJ.net இணையதளங்கள். ஆதாரங்கள்ல நபிகள் நாயகம் பாடியதாக நீங்கள் எதை ஆதாரம் காட்டினீரோ அந்த பானத்து சுவாத பாடு. எங்களுக்கு கஷ்டம் இல்ல, எங்களுக்கு வெறுப்பு இல்ல, கோபம் இல்ல. நீங்க ஓதுறது ரசூலுல்லாஹ் காலத்தில் பாடிகளா? பின்னாடி வந்த ஏதோ ஒரு அயோக்கியன் தன்னுடைய வயிறு வளர்ப்பதற்காக மார்க்கத்தின் பேரால் இட்டுக்கட்டி வைத்த ஒன்றை ஓதிக்கொண்டு நபிகள் நாயகத்தை இதற்கு துணைக்கு வேறு எடுக்கிறார்கள். இது நபிகள் நாயகத்தின் மீது நேசம் வைத்ததற்கு அளவுகோல் இல்லை. எல்லை மீறிய புகழ்ச்சியை நிப்பாட்டுங்க, மௌலூது புக்க தூக்கி எறிங்க. நபிகள் நாயகத்தை புகழணுமா, அவங்களுடைய மேல போட்டு தியாகத்தை சொல்லி புகழு. அவங்க செய்யாத தியாகமா? அவருடைய தர்மத்தை சொல்லி புகழு. அவர்கள் செய்யாத தர்மமா? அவருடைய வீரத்தை சொல்லி புகழு. அவருடைய வீரத்துக்கு நிகரான ஒரு ஹீரோ உலகத்தில் காட்ட முடியுமா? இன்னைக்கு திரையில ஹீரோவை காட்டுறான், பயங்கரமா அடிச்சு தூள் கிளப்புறான். 20 பேர் 30 பேர் அப்படி சொல்லண்டு ஆகாயத்துல பறந்து அடிக்கிறான். வீட்டுக்குள்ள திருட்டு பைய வந்து உள்ள இருக்கிற சாமான தூக்கிட்டு போவானா, இவர் நேர கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். படிச்ச பத்திரிகையில நடிகர் திரையில 50 பேர் அப்படியே காலை வச்சே டக்க பூட்ஸ் காலாலே சாத்துவார். ஒரு சிங்கிள் திருட வந்து வீட்டுக்குள்ள பூட்டை உடைச்சு சங்கிலி திருடிட்டு போயிட்டான். ஓடுறவனை பிடிக்க வைக்கலாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். நபிகள் நாயகத்தினுடைய வீரம் இப்படிப்பட்ட வீரம் இல்லை, திரைக்கு முன்னர் காட்டப்படுகிற வீரம் இல்லை. நேச்சுரல் ஹீரோ, நிஜமான ஹீரோ, உண்மையான ஹீரோ, எதிரிகளை களத்துல நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஹீரோ நபிகள் நாயகம். அந்த ஹீரோயிசத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால் திரைக்கூத்தாளிகளுக்கு பின்னால் இந்த சமுதாயம் போயிருக்குமா? விஜயகாந்த் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம் போயிருக்குமா? ஏன் போச்சு? இந்த சமுதாயத்தில் சில இளைஞர்கள் இப்படி போனதற்கு காரணம் என்ன? நிஜமான ஹீரோவை சொல்லாததுனால போலித்தனமான ஹீரோக்கு பின்னாடி கொடி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அழுது காசு சம்பாதிக்கிறான். இவன் உழைச்சு காசை பூரா அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். அதை சொல்லுங்க. சொல்வதற்கு வருடக்கணக்கிலே சொல்லலாம். நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு பிறந்த 1 மாசம் போதாது. வீணாது விழா நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுவதற்கு விழா மேடையில் எந்த ஊர்ல மீனாது விழா போட்டு ரசூலுல்லாஹ் உருப்படியா புகழ்ந்துட்டு போயிருக்கீங்களா? சொல்லுங்க. உண்மையா நபிகள் நாயகத்தினுடைய புகழ்ச்சியை எடுத்து சொல்லியிருக்கிறா? மீனாது விழா மேடைகள்லாம் இருக்கு. மேடையில பெரிய அஜர்த்து உட்கார்ந்துருப்பாரு. பேச கூப்பிட்டா எல்லா அமைப்பிலும் என்ன ரேட்டு தான் பேச்சுக்கு. அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய ஜோக்குக்கு தகுந்த மாதிரி 1000 2000 5000 10,000 வரைக்கும் உண்டு அமௌண்ட். 2000 ரூபாய் பில்ல கட்டினாலும் மேடையில் ஏறுவார் அஜர்த்து. இந்த வருஷம் வந்த 2000 ரூபாய அடுத்த வருஷம் தக்க வைப்பது எப்படி? அஜர்த்துடைய கவலை தான். பேச்சாளருடைய கவலை என்ன? இந்த வருஷம் கூப்பிட்டுட்டாங்க மீனாது விழாவுக்கு, அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்மளை கூப்பிடணுமே, என்ன பண்றது? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாரு? முதலே கேட்டு வச்சுக்கிறது இவர் தானே. மைக்க பிடிச்ச உடனே சகோதரர் அருமை தம்பி காவண்ணாமூனா இப்ராஹிம் ஷா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எத்தனை சிரமப்பட்டார்கள் தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவரை புகழ வேண்டியது, அவர் முதுவை சொரிஞ்சு புண்ணாக்க வேண்டியது. நம்மளை இந்த தூக்கிட்டாரே அஜர்த்து. அவர் நம்ம 2 வாரத்தை புகழாம இருந்தா எப்படி? அவர் வந்து நின்று
அதற்கவர்கள் ஆன்மீக பேருரை வழங்கினார்கள். உலகத்திற்கெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை அள்ளிக் கொடுக்கிற நாவரசு சொல் வல்லர். ஒரு அதற்கு ஒரு 7-8 அடைமொழி. ஹஜ்ரத் குப்லா அவர்கள் பேரை சொல்லக்கூடாது. பல பேருக்கு இப்படி பேச பல மேடையில் பார்த்திருப்பீங்க. அதற்கு பேச கூடுவாங்க. பேச கூடும்போது ஹஜ்ரத் குப்லா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதுல குப்லா குப்லான்னா காபா திசைன்னு அர்த்தம் அரபியில. காபாவை குப்லாங்கிறோம். அந்த திசையை நோக்கி தொழுவதனால அஜரத்தை பேர் சொன்னா மரியாதை குறையும். எல்லாருடைய திசை எல்லாருடைய கவனமும் அஜரத்தை நோக்கி இருக்கலாம். அதற்காக ஹஜ்ரத் குப்லா அவர்கள் இதுதான் நபிகளாயும் காட்டிய புகழ். என்னன்னா மூஞ்சுக்கு முன்னாடி புகழ்ந்தா மண்ணல்லி மூஞ்சில வீசுங்க சொல்லலாம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அந்த புகழ்ச்சியை உடைத்து எறிந்து முகத்துக்கு முன்னால் புகழக்கூடாது. மேடைகளில் ஒருவர் இன்னொருவரின் முகத்தை சொரியக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் இந்த காட்டிய வழியில தெல்ல தெளிவாக இந்த ஜமாத்து வீடுகளை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த மேடையில எந்த அஜரத்தையும் எந்த நிர்வாகம் போட முடியாது. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டாலே உடனே சட்டையை முடிச்சிருவாங்க. நாம் இதுவரைக்கும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் பின்னாடி சட்டைகள் அவளோடு எதிர்பார்த்திருந்த இன்னைக்கு ஆவலும்ப, நாளைக்கு பெரிய திறமம்ப, நாளை கழிச்சு ஆன்மீக குரும்ப, நாளை அன்னைக்கு அந்த கூட்டத்தை நீ சேர்ந்துருவ. வார்த்தையை எக்ஸ்ட்ரா போடாத. இது நபியை நேசிப்பதன் அர்த்தமா, இலக்கணமா? மூஞ்சுக்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து மகிழ்வது அது மீளாது விடாமையா? அதுல நேசத்தை காணும். சரி, ரசூலுல்லாஹ் கொள்கையில அடிப்படை பேசிக் கொள்கை என்ன? நபியை நேசிக்கிறவரு நபிகள் நாயகத்துடைய பேசிக் கொள்கையை பின்பற்றணுமா இல்லையா? எப்படி பின்பற்றுறாரு? நபிகள் நாயகம் கொண்டு வந்த அடிப்படை கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன். அவர் மாதிரி யாரும் இல்லை. அவனுக்கு இருக்க ஆற்றல் யாருக்கும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவன மாதிரி எதுவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் செய்கின்ற வேலையை அவனை போன்று செய்கிற ஆற்றல் படைத்தவர் எவரும் கிடையாது. அவன் இடத்துல யாரையும் உட்கார வைக்காது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அடிப்படை போதனை இது. இதை எல்லாரும் ஒத்துக்கலாமா? கேட்டா எல்லாரும் ஒத்துக்கிறோம் சொல்லுவாங்க வாயில. ஆனா வாழ்க்கை நேர் எதிர்மறையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அல்லாஹ் கேட்கிறான். நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்களாக நாமும் கேட்கிறோம். நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க, உங்க காது கேட்குது. நீங்க பேசுற நான் கேட்பேன். அது மாதிரி அல்லாவும் கேட்கிறான். ஒரு முஸ்லிம் இதை எப்படி நம்பணும்? அல்லாவும் கேட்கிறான், மனுஷனும் கேட்கிறான். அல்லாஹ் மனுஷன் ஒண்ணு நம்ப முடியுமா? அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லையே. அப்ப எப்படி நம்புறது? அல்லாஹ் கேட்பது வேறு, மனிதன் கேட்பது வேறு. மனிதன் கேட்பதற்கு சில எல்லைகள் உண்டு. அல்லாஹ் கேட்பதற்கு அந்த எல்லைகள் கிடையாது. அல்லாஹ்வும் கேட்பான், மனுஷனும் கேட்பான். ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பிரிச்சு நம்பணும். அல்லாஹ் கேட்கிற மாதிரி உலகத்துல எந்த மனுஷனும் கேட்க முடியாது. இப்படிதான் நம்பணும் ஒரு முஸ்லீம். ஆனா அப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்புறோமா? மனுஷனுக்கு காது கேட்கணும்னா பேசுறவரும் கேட்கிறவரும் பக்கத்துல உட்கார்ந்தா தான் கேட்கும். நான் இங்கே மதுரையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தண்ணீர் குண்டத்தில் உட்கார்ந்து நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. அப்படி ஒருவேளை இருந்தா என்ன செய்யணும்? அந்த தூரத்தை குறைக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தணும். செல்போனை எடுத்து நம்பரை டயல் பண்ணணும். 9842461283 எடுத்தே நமக்கு அன்னைக்கு ஹலோ இப்ராஹிம் பாயான்னு கேட்கணும். அல்லது கேட்காது. அங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து பேசுற கேட்காது. அது மாதிரி பேசுற இடத்துல காற்று இருக்கணும். காற்று. இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் விளங்குது. எப்படி விளங்குது? இங்க இருக்கிற காற்று என் வார்த்தைகளை உங்கள் காதுகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகிட்டு போட்டுக்கிட்டு ஃபுல்லா கப்சிமே அடைச்சாச்சு. கண்ணாடி கூண்டுக்குள்ள நின்றுட்டு பேசுறேன். மைக்கு ஒண்ணும் இல்ல. தாழ் கூட்டுன்னு கத்துறேன். வெளியே உட்கார்ந்துருக்க உங்களுக்கு கேட்குமா? என்னமோ வாய பழக்கிறாரு, என்னமோ சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா கேட்கிறேன். சொல்லுவோம்ல. அப்ப நம்ம காது கேட்கணும்னா அங்க காத்து இருந்தா தான் முடியும். காத்து இல்லாட்டி கேட்காது.
அது மட்டும் இல்ல, அந்த ஒண்ணுதான் ஒரு நேரத்தில் கேட்க முடியும். 2 காது இருந்தாலும் தம்பி நீ ஒண்ணு பேசு, தம்பி நீயும் பேசு, 2ஐயும் சேர்த்து விட முடியுமா? 2 பேரும் நிப்பாட்டுப்பா, ஒவ்வொருத்தனா சொல்லுங்க. ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செய்திகளை கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. மனுஷனுடைய காது கேட்கணும்னா இந்த இலக்கணங்கள்லாம் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், அல்லது தூரத்தில் இருந்தா கருவிகளை பயன்படுத்தணும், பேசுறவருக்கும் கேட்கிறவருக்கு மத்தியில காத்திருக்கணும், பேசுறவர் ஒவ்வொருத்தரா பேசினா தான் கேட்கிறவருக்கு கேட்கும். இதெல்லாம் மனுஷன் காது கேட்கறதுக்கு உள்ள அளவுகோல். அல்லாஹ்வுடைய காதுக்கு இந்த அளவுகோல் உண்டா? அல்லாஹ் நம்ம பேச்சை கேட்கணும்னா இங்க வந்து மேடையில் உட்கார்ந்தா அல்லாஹ் காது கேட்குமா? அல்லது அல்லாஹ் நம்ம பேச்சை கேட்கணும்னா அங்க உட்கார்ந்து அல்லாஹ் அங்கிருந்து போன போட்டு அதை கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை ஓபன் பண்ணி பேசுறதுலயே உள்ள வந்து அப்படியே கண்காணிப்பான உள்ள தேவையில்லை. தூரத்தை குறைக்கிற கருவிகள் தேவையில்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் 7 வாரங்களை கடந்த அரிசி மீது வீற்றிருக்கிற இறைவன் நாம இங்க பேசுற பேச்சு மட்டும் இல்ல, ஒரு கருப்பு நிற பாறையில கண்ணங்கரேர் என்ற அமாவாசை இருட்டிலே கருப்பு நிற எறும்பு அதிலே ஊர்ந்து செல்கிற பொழுது அதன் காலடிகளில் ஏற்படுகிற ஓசையை கூட தெல்ல தெளிவாக கேட்டு உணர்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு, மனுஷனுக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில காற்று இல்ல. ஒரு 10 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் தான் பூமியில காற்று. பூமி பந்தில இருந்து வெளியே மேல போனீங்கன்னு வச்சுக்குவோம், இங்க இருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கும், பேசுறது புரியும் கேட்கும். அதை தாண்டி சந்திரமண்டலத்துக்கு போயிட்டா ஊமவாசம் தான் இல்லை, அங்க எல்லாம் அப்படியே நீண்டதான் நடக்க முடியாது, காற்று இல்லை. அல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு நமக்கு காற்று இல்லை, ஆனால் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அது மட்டுமா, ஒரே நேரத்தில் எல்லாம் கேட்கும் அல்லாஹ்வுக்கு. ஒருத்தரா பேசுனா அல்லாஹ் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு எல்லாரும் மொத்தமா அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வச்சாலும் ஒவ்வொருத்தர் அவருடைய கேள்வி அல்லாஹ்விடத்துல வைக்கிட்டு, அல்லாஹ் எனக்கு வயிற்று குணமாக்கு. இன்னொருத்தன் கேட்பான், அல்லாஹ் எனக்கு சோத்துக்கு வெளியில சாப்பாடு தான். அதே நேரத்தில் இன்னொருத்தன் கேட்பான், அல்லாஹ் எனக்கு வியாபாரம் இல்ல பரக்கத்தை செய். அதே நேரத்தில் இன்னொருத்தன் கேட்பான், அல்லாஹ் என் பொண்டாட்டி நல்லவளாக்கு. அதே நேரத்தில் இன்னொருத்தன் கேட்பான், அல்லாஹ் எனக்கு பிள்ளை கொடு. ஒரே நேரத்தில் 602 கோடி மக்களும் அல்லாஹ்விடத்திலே ஒரே கோரசா கையேந்து அவரிடத்திலே துஆ செய்தால், அழைத்தால், பேசினால் அந்த 602 கோடி பேருடைய பேச்சையும் யார் யாரு என்ன கேட்டா தெளிவா அல்லாஹ்வுக்கு தெரியும். தண்ணீர் உண்ணத்தில் இருக்கிற அப்துல் காதர் என்னத்தை கேட்டாரு, திருவாரூர்ல இருக்கிற அப்துல் ரஹீம் என்னத்தை கேட்டாரு, அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கிற அலெக்சாண்டர் என்னத்தை கேட்டாரு, ஐரோப்பாவில் உட்கார்ந்து இருக்கிற மரியம் பீவி என்னத்தை கேட்டா, மனுஷனால முடியாது. ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் முடியும். இப்ப மனுஷன் கேட்கறதுக்கும் அல்லாஹ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறோம். அல்லாஹ் கேட்கிற மாதிரி மனுஷன் கேட்க முடியாது. ஆனா இதை தன்னுடைய வாழ்க்கையில முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்கிறதா யோசிச்சு பார்த்தா இல்லை. ஊருக்கு ஊரில் கட்டப்பட்டிருக்கிற முசீபத்துகள், இறந்தவருடைய அடக்க ஸ்தலங்களிலே தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த முசீபத்து இருக்கு. இங்க இருக்குதா தண்ணீர் உலகத்தில் இருக்கா? யாரு எவ்வளவு யாரு? தமீம் மீரான் பக்கத்துல தான் இருக்கிறா. அவ்வளவு இருக்கு தமீம் மீரான் சார். இதெல்லாம் உழுவுல எல்லா ஊர்லயும் என்ன அங்க என்ன நடக்கு? யார் அவரு? இறந்து போன ஒருத்தர். இறந்துட்டாருனால என்ன அர்த்தம்? யாருடைய காது கேட்காதோ, எந்த கண்ணு பார்க்காதோ, எந்த கை பிடிக்காதோ, எந்த இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணாதோ, எந்த மூளை சிந்திக்காதோ, கட்டளைகளை பிறப்பிக்காதோ, அந்த மொத்த பாடிக்கு தான் ஆளு பீஸ் ஆயிட்டாரியா, ஆளை காலு தொழுது அடக்கம் பண்ணி குளிப்பாட்டி கொண்டு அடக்கம் பண்ணிடுங்கன்னு முடிவு எடுப்போம். காது கேட்காதுன்னு ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகுதான் உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. சில பேரு அவர்தான் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு வச்சா கூட வியாக்கியானம் கொடுக்கிறேன்னு சில பேர் வருவாங்க. அவரெல்லாம் இறக்கல,
அடப்பாவி இறக்காதவன் ஏன்டா உள்ளத்துக்கு அடக்கம் பண்ணீங்க? TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. இறக்கல உசுரோடு இருக்காரு. ஒரு கெட்ட அயோக்கியன்னா கூட உசுரோடு இருக்கிறான், அயோக்கியத்தனம் பண்றான், கொள்ளை அடிக்கிறான், பிராட் பண்றான், தூக்கி உள்ள போட்டு மூடுறான்னா சரி, நியாயம் ஒத்துக்கலாம், மனசு ஏத்துக்கும். நல்ல மனுஷங்கிறிய, அல்லாவுடைய நேசருங்கிறிய, நல்ல மனுஷன் முடிச்சீங்க உசுரோடு இருக்கும் உள்ளத்துக்கு இறக்குங்க, தோண்டி வெளியிடுங்களா, அதை விட்டுருவோம். சரி, அவருடைய வாசப்படி அவருக்கு காது கேட்குது, உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, படுத்து கிடக்க தூங்கிட்டு இருக்கிறார், நம்ம பேசுறத கேட்கவே வச்சுக்குவோம். தண்ணீர் உண்ணத்துல தெருக்கடைசியில் ஒரு ஆள் ஒரு அம்மா உட்கார்ந்துக்கிட்டு இங்க அடக்கம் பண்ணப்பட்டு இங்க இருக்கிறாங்க, இங்க காது கேட்கல வச்சுக்குவோம். அங்க உட்கார்ந்துட்டு இவரை கூப்பிடுறாங்க, தமிழ் மீரான் பாஷாவே, அங்க இருந்து இங்க கூப்பிட்டு எனக்கு எப்படி கேட்கும்? கேட்குதே வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அங்க இருந்து இங்க கூப்பிட்டு அல்லாவுக்கு கேட்கும், மனுஷனுக்கு கேட்குமா? மனுஷனுக்கு பக்கத்துல பக்கத்துல கேட்கும், தூரத்துல இருந்தா கேட்காத. தூரத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு காது கேட்கணும், ஏதாவது கருவிகளை பயன்படுத்தணுமா? தமிழ் மீரான் பாஷா அந்த தெருவில் உட்கார்ந்துருக்காரு, வெள்ளையார் தெருவில். நாம 4 தெரு தள்ளி இருக்கிறோம், நம்ம பேசுறவரு கேட்காது. அதனால அந்த செல்போன் எடு, அவர் நம்பருக்கு டயல் பண்ணி கூட 9842462891 எடுத்து அடிச்சு, ஹலோ தமிழ் மீரான் பாஷா அவளியாக்கலாம் அப்படின்னு பேசுறாராவது. சரி, அவருக்கு அது மனுஷங்காரன்னு ஏத்துக்கிட்டோம், மனுஷனுக்கு தான் அப்படி கேட்கும். அது இல்ல, அல்லாவுக்கு எப்படி தூரத்தில் இருக்கிறது கேட்குமோ அது மாதிரி இந்த அவுளியாவுக்குள்ள தூரத்தில் இருக்கிறது கேட்கும்னு நாம நம்புறோம். கருவிகளை பயன்படுத்தாமலே கேட்கிறோம். அதாவது பரவாயில்ல, தலைமாட்டில் வந்து நில்லுங்க, தூரத்தில் இருக்க வேண்டாம், பக்கத்துல வந்து, பக்கத்துல வந்தாலும் அவருக்கு காது கேட்குமா? கேட்காதே, உள்ள காத்து இல்ல. சாதாரண ஆட்கள் இருந்தாலாவது ஒரு துணியை சுத்தி அதுக்கு மேல ஒரு உழப்பாயை வச்சு 2 பனங்கட்டையை போட்டு மண்ணெண்ணி போட்டு மூடிட்டு வந்துருவோம். தமிழ் மீரான் பாஷாவுக்கு எப்படி? அவருக்கு துணியை வச்சு, உழப்பாயை வச்சு, பனங்கட்டையை வச்சு, மண்ணெண்ணி போட்டு, அதுக்கு மேல அப்படி ஒரு சிமெண்ட் போட்டு, அதுக்கு மேல ஒரு டைல்ஸ போட்டு, அதுக்கு மேல எனக்கு நாம பெரிய கூஜா சந்துக்கெல்லாம் பெருசா தூக்கி வச்சு, அதுக்கு மேல ஒரு 7-8 பச்சை போர்வையை போட்டு, ஒரு பிட்டு கூட காத்து போகல. காத்து இல்லாட்டி மனுஷன் காது கேட்குமா? நியாயமாக சிந்தித்து பாருங்கள். தர்காக்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கின்ற என் தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, காத்து இல்லாட்டி அல்லாவுக்கு கேட்கும், மனுஷனுக்கு கேட்குமா? இவர் மனிதனா அல்லாவா? இறைவனால் படிக்கப்பட்ட மனிதனா அல்லது இறைவனின் சக்தியை பெற்றிருக்க இறை கடவுளா, இறைத்தன்மை கொண்டவரா? அல்லாவுடைய அருள், அல்லாவுடைய தன்மை இவருக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது, இப்ராஹிம் நபிக்கு கிடையாது, ஆதம் நபிக்கு கிடையாது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ்விடம் இருக்கிற ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் மாதிரி யாரும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவளை மாதிரி யாரும் கிடையாது. இப்படித்தானே நம்பணும். ஆனா இங்க எப்படி நம்புறீங்க நீங்க? அல்லாவுக்கு எப்படி காற்று இல்லாவிட்டாலும் காது கேட்குமோ அது மாதிரி இவருக்கும் கேட்கும்னு நீங்க நம்புறீங்க.
அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறீங்களே, இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்புற அர்த்தமா? நபிகளா இப்படி சொன்னாங்களா? அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல நாம அல்லாஹ் மாதிரி எங்க அவுலியா கேட்பாரு. அது மட்டுமா? ஒரே நேரத்தில் 10 பேர் 20 பேர் கந்தரி வந்துருச்சுன்னா போதும், உருஸ் வந்துருச்சுன்னா போதும், 50 பேர் 100 பேர் 200 பேர் மொத்தமா கூடி நின்று அவுலியாக்களே கூப்பிடுறீங்க, கேட்குமா அவருக்கு? அல்லாஹ்வுக்கு கேட்கும், அவுலியாவுக்கு கேட்குமா? மனிதனுக்கு கேட்குமா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய உள்ளத்துல வாய் சொல்கிறது அல்லாஹ்வை போன்று யாரும் கேட்க முடியாது என்று, உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறீர்கள் அல்லாஹ்வை போன்று எங்கள் அவுலியா கேட்பார், ஷாவுல் மீது பாஷா கேட்பார், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கேட்பார், அஜ்மீர் ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி கேட்பார், நத்வர் ஷா வலியுல்லா கேட்பார், பீமா அம்மையார் கேட்பார், ஆத்தங்கரை பாத்திமா கேட்பார். அல்லாஹ் மாதிரி உங்களை இருக்கிறாங்க நம்புறீங்க. நபியை நேசிக்கிற அர்த்தம் இதான். யாருமே இல்ல அப்படி நம்பாதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபியை நேசிப்பது உண்மை என்றால் அல்லாஹ் மாதிரி யாரும் கிடையாது, யாரும் கேட்க முடியாது, வேற யார்கிட்டையும் நீங்க கேட்க கூடாது, எந்த தர்காவுக்கும் போக கூடாது, எந்த அவுலியாவிடத்திலும் கையேந்த கூடாது. அதுல நீங்க நபிகள் நாயகத்தை நேசிக்கல, ரசூலுல்லாஹ் சொன்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணல. அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பின்பற்றுவது. எதை பின்பற்றணும்? எதை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி செயல்படுத்துங்கள். இத்தபியமா யூஹா இலைக்க மிர் ரப்பிக், உமது இறைவனிடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டதை நீர் பின்பற்றும். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணும், வேற யாரு சொன்னதையும் ஃபாலோ பண்ணாத. நீங்க நாம என்ன பண்றோம்? அல்லாஹ் சொன்னது ஒரு புறத்துல, நீங்க யாரையும் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டா நாங்க ஹனஃபி இமாம ஃபாலோ பண்றோம், நாங்க ஷாஃபி இமாம ஃபாலோ பண்றோம். ரசூலுல்லாஹ் ஹனஃபி இமாம ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? ஷாஃபி இமாம ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? நாங்க ஹனஃபி மதுஹபுக்காரர்கள். நிறைய பேர் அதுல தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா ஹனஃபி மதுஹப்னா ஹனஃபி இமாம் சொன்னதுதான் ஹனஃபி மதுஹப், ஷாஃபி இமாம் சொன்னதுதான் ஷாஃபி மதுஹப் இல்ல. அந்த இமாம்கள் நல்லவர்கள், தியாகசீலர்கள், இஸ்லாத்திற்காக உழைத்தவர்கள், அவர்களின் சிந்தனைக்கு உட்பட்டு நல்ல பல கருத்துக்களை உலகத்திற்கு சொன்னவர்கள். அவர்களுக்கு இருந்த நற்பெயரை பயன்படுத்திக் கொண்டு பின்னால் வந்து சில கயவர்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைத்த சில யூதருடைய கைக்கூலிகள், அவங்க செஞ்ச வேலைதான் இந்த மதுஹப். நீங்க நினைக்கிற மாதிரி அபூ ஹனீஃபா இமாமுக்கும் ஹனஃபி மதுஹபுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஷாஃபி இமாமுக்கும் ஷாஃபி மதுஹபுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க சொன்னதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பின்பற்றுங்க, வஹியை பின்பற்றுங்க. இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஆதாரபூர்வமான நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறை உங்களுக்கு கிடைத்தால் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் என் கொள்கை, அதுதான் என் மதுஹப். அந்த இமாம்கள் சொன்னது. ஆனா இந்த மதுஹப் எப்படி வந்துச்சு? மதுஹபுக்கு இமாமுக்கு சம்மதம் இல்ல. இன்னும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மதுஹப்ல உள்ளதை நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த இமாம்கள் இந்த மதுஹப் சொல்லி இருக்க மாட்டாங்க. மதுஹபுக்கு இமாமுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மதுஹப்ல உள்ளதை படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு மோசமா நீங்க கூட சொல்ல மாட்டீங்க. ஒரு சாதாரண ஒழுக்கமுள்ள மனுஷன் ஒத்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட கேடுகட்ட செய்திகள். அதை ஏத்துக்கிட்டு நீங்க செயல்படுத்த தயாரா? அதை ஒத்துக்கிட்டு நான் ஹனஃபி மதுஹப் நீங்க வாதிட தயாரா? ஹனஃபி மதுஹப் சொல்ற யாரா இருந்தாலும் தில் இருந்தா அவனுக்கு சொல்லிப்பார். சிலர் சொல்ற விபச்சாரம் இஸ்லாம்னு நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு சாதாரண ஒழுக்கமுள்ள மனுஷனா இருந்து பார்த்தா விபச்சாரத்தை யாராவது ஒத்துக்க முடியுமா? எந்த கவர்மெண்ட் ஒத்துக்காது. இஸ்லாம் ஒத்துக்கல. ரொம்ப மோசமான கொடிய பாவம்னு சொல்லுது. விபச்சாரம் செய்கின்ற சில பேருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கிறது. விபச்சாரத்தையே நல்ல மனுஷன் ஒத்துக்க மாட்டான். கற்பழிப்புனா
விபச்சாரங்கிற ரெண்டு பேரும் விரும்பி செய்யறது. அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவளை பலவந்தப்படுத்தி அவளோடு வல்லுறவு கொண்டால் அவன் அடிச்சு சாகடிக்கணுமா இல்லையா? அவன் இந்த பூமியில உசோடு விட்டு வைக்கிறாமா? எவனும் ஒத்துக்க மாட்டான். அதே விபச்சாரத்தை வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண்ணை ஒருத்த கற்பழித்தால், கற்பழிப்ப விபச்சாரத்தை ஒத்துக்க மாட்டோம், கற்பழிப்பை அங்கீகரிக்க மாட்டோம். அந்த கற்பழிப்பையும் வாய் பேச முடியாத ஒரு ஊமை இடத்திலே ஒருத்தன் செய்தால் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஏத்துக்கவே முடியாது. ஆனா ஹனபி மதமுடைய சட்ட நூல் துர்ருல் முக்தார் பேசுகிறது, லா ஹத்தலஹு, அவனுக்கு தண்டனை கிடையாது, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது. யாருக்கு? ஊமை பெண்ணை கற்பழித்தவனுக்கு தண்டனை கிடையாது. யார் எழுதியிருப்பான் விளங்குதா? இது மாதிரி ஏதோ ஒரு கள்ளப்பே ஊருக்குள்ள தெரிஞ்சிருக்கான். அந்த கல்லனுக்கு மார்க்க ரீதியா ஒரு ஆதாரம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக நீ மதுகபடி எழுதி அது உள்ள சொருவி விட்டு ஊமை பிள்ளை தானப்பா பண்ணிருக்கான் விட்டு விட்டு ஒத்துக்க முடியுமா? அதான் பரவாயில்ல. கேடு கெட்ட பல செய்தி எந்த அளவுக்குன்னா, அதே துர்ருல் முக்தார் சொல்லு, லாபவச பிரச்சனையே இல்ல, குற்றம் இல்லை. என்ன குறித்து குற்றம் இல்ல? வத்தியில் மன்கூஹத்தி, உன் மனைவியோடு நீ திருமணம் முடித்த பெண்ணோடு உறவு கொள்வது உனக்கு பிரச்சனை இல்லை, இதை எல்லாரும் ஒத்துக்குவோம். அடுத்து வர்றாரு மேட்டுக்கு, முஆயனத்தில் அமத்தி, அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில் உன் அடிமை பெண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு உன் பொஞ்சாதியோடு நீ குடும்பம் நடத்தினா அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லப்பா. ஓகே, ஒழுக்கம் உள்ளவன் சொல்லுவானே இத. பிறர் பார்க்கிற பொழுது பிறர் பார்வையில் படுகிற விதமாக தன்னுடைய அந்தரங்க உறுப்புகள், அந்தரங்க வேலைகள், பாலியல் தேவைகள் தீர்க்கப்படுவதை ஒருவன் அங்கீகரி, மானம் உள்ள, ரோஷம் உள்ள, நாகரீக சிந்தனை உள்ள ஒருவனை ஒத்துக்கொள்ள முடியுமா? இப்ப சொல்லுங்க, கேட்கிற அனுமதிவா? அப்ப என்ன ஆமான்னு சொன்னா ஊம பெண்ணுக்கு ஓகே சொல்ற குரூப், அதான் அர்த்தம். நீ ஹனபி மதம்னு சொல், ஓவரா தெரியும், உங்களுக்கு வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், நான் அத்துமீறி பேசுவதாக நினைக்கலாம். ஆனால் என்னை விட அந்த மதுகப வார்த்தைகள் அத்துமீறி பேசுகிறது, அதான் கோபம். அதை போய் பாட பண்றீங்கள. இப்படி எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய தொழுகையை நீங்க சொல்ல போறீங்களா? உலகத்தில் கேடு கெட்ட பல காரியங்கள் நடப்பதற்கு வாசல திறந்து தருவது மதுகபு. ஹனபி மதம் ஹிதாயா, ஹிதாயால சொல்றாரு, திருடுறதுக்கு வழி சொல்லி தர்றாரு ஹிதாயாவுடைய இமாம். யாரா இருப்பாரு? திருட்டு பேரா தானே இருப்பான். நீ ஆழ்ந்த பிடிபடாம திருடுறது எப்படி, தண்டனை பெறாமல் திருடுவது எப்படி? தமிழ்ல சொல்லுவாங்க, திருட தெரிஞ்சா போதாது தெத்த தெரியணும், திருடி புட்டு தப்பிச்சு ஓட தெரியணும். அது மாதிரி இவர் திருடி புட்டு தப்பிக்கிற வழி சொல்லி தர்றாரு. எப்படி திருட போனா ஒத்தையா போவாது, ரெட்டையா போ. ரெட்டையா போனா திருட்டுல இருந்து தப்பிச்சுக்கலாம், தண்டனையில இருந்து. எப்படிப்பா? நேரா உள்ள போ, ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கு, அல்லது ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ள போ, ஒருத்தன் உள்ள போ, ஓட்ட வெளியில நில்லு. உள்ள போனவன் உள்ள இருக்க சாமான அள்ளி போடு, வெளியில இருக்க சாமான தூக்கிட்டு போ. இப்போ உன்னை யாராவது பிடிச்சாமனா நம்ம ஹனபி மதம் சட்டப்படி உனக்கு தண்டனை தர முடியாது. ஏன்பா விளக்குறாரு? வீட்டுக்குள்ளே சென்றவன் வெறுங்கையோடு சென்றான், வெளியில வரும்போது வெறுங்கையோடு வந்தான். அவன் ஒன்னத்தையும் திருடலையே, அவனை எப்படி தண்டிப்பீங்க? அப்ப பயங்கரமான லாஜிக்காரு. சரி, வெளியில இருக்கிற வெளியில தெருவில் கிடந்த சாமான தூக்கிட்டு போனான், அவனை எப்படி தண்டிப்பீங்க? வர்றேன், அஜயத்து வீட்டுக்கு வர்றேன், முத்தவள்ளி வீட்டுக்கு வர்றேன், அடங்கு வர வீட்டுக்கு பூரா போவோம். ரெண்டு பேரும் ஓட்ட பிரிச்சு இறங்கி சாமான தூக்கிட்டு போயிருவோம். எவனும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. அடங்கி நீங்க இப்படி திருட்டை, விபச்சாரத்தை, கற்பழிப்பை, ஒழுக்கக்கேட்டை சொல்லித் தரக்கூடிய நூல் நீங்கள் பின்பற்றுகிற நூலா? நபி இதை பின்பற்ற சொன்னாங்களா? ஹனபி மதம் ஃபாலோ பண்ணினாங்களா?
ஹனபி இமாமு ரசூலுல்லாஹ் இறந்துகிட்டு இருந்து 80 வருஷத்துக்கு பிறகு பிறந்தாங்க. அப்ப இந்த 80 வருஷத்துக்கு காலம் யாரை ஃபாலோ பண்ணாங்க? ஷாஃபி இமாமு ரசூலுல்லாஹ் இறந்து 150 வருஷத்துக்கு பிறகு பிறந்தாங்க. அந்த 150 வருஷத்துக்காரங்க யாரை ஃபாலோ பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணாங்க, தூதருடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ண. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதுல என்ன இருக்குது? அதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? ரசூலுல்லாஹை நேசிப்பது உண்மையினால் நபிகள் நாயகம் எதை பின்பற்ற சொன்னார்களோ அந்த வேதத்தை பின்பற்றுங்கள். அது நபியை நேசித்ததற்கு அர்த்தம். நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்ற சொன்னார்கள், அதை பின்பற்றுங்கள். அது நபியை நேசித்ததற்கு அர்த்தம். அப்ப நீங்க பின்பற்றுறதுல நபியை நேசிக்கல, அல்லாஹ் நம்புறதுல நபியை நேசிக்கல, நபிகள் நாயகத்தை புகழ்வதில் நபியை நேசிக்கல. உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு கட்டங்களில் இப்படித்தான் நபிகள் நாயகத்தின் நேசத்தை தூக்கி எறிந்துவிட்டு நபிகள் நாயகத்தின் போதனைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நபியை நேசித்தவர் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படி நபியின் நேசத்திற்கு அளவுகோல் அவர்கள் சொன்ன வாழ்க்கையை பின்பற்றுவது. அப்படி அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி உண்மையாக நேசிக்கிற நல்லடியார்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் அதற்குரிய அருளை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah